வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி. காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் கண்கள் பின்னழகு ஆர்ந்து கலித்திட, யாத்த தேர் உருளைப்படும் ஏழைதான் யாண்டு தேர் செலும் ஆங்கிழுப்புற்றென கோத்த சிந்தையோடேகி அதில் மகிழ்கொண்டு நாட்கள் பல கழித்திட்டனன். பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் புலன் அழிந்தொரு புத்துயிர் எய்துவேன். பாரதி முன்பே சொல்லிவிட்டார். என்னை ஒத்த சிறுவர்கள் எல்லாம் இறை சிந்தனையில் தங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தியதால் எந்த அளவிற்கு வாழ்வில் உயர்ந்தார்கள். ஆனால் நானோ என்னுடைய கவனம் முழுவதையும் ஒரு பெண்ணின் பக்கம் திருப்பி இருக்கிறேன். அவள் போகும் பாதை முழுவதும் அவள் பின்னாலேயே சென்று கண்களால் அவள் பின் அழகை ரசித்து மகிழ்வேன். அது எப்படின்னா, ஒரு தேரின் சக்கரத்தில் கட்டப்பட்ட ஏழை ஒருவன் அந்த தேர் எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கெங்கெல்லாம் இழுக்கப்படுவதைப் போல அவள் வசம் பிணைக்கப்பட்ட மனம் உடையவனாய் நான் அவள் பின்னாடியே போகிறேன். அதில் எனக்கு சந்தோஷம் வேறு. இந்த தேரில் கட்டப்பட்ட ஏழை கூட அந்த தேர் போகிற பக்கமெல்லாம், அது இழுபடுற பக்கமெல்லாம் இவனை இழுத்துட்டு போவான். அது அவனுக்கு துன்பமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பெண் பின்னால் போவது துன்பமாக இல்லை, மகிழ்ச்சியைத்தான் தந்தது. இந்த மகிழ்ச்சியில் நான் பல நாட்களை போக்கினேன். அப்படி அவள் பின்னாடியே நான் போகிற நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அவள் முகம், அது எப்படிப்பட்ட முகமாது, பூவை போல மலர்ந்த பிரகாசமான அந்த முகம் என் பக்கம் திரும்புமேயானால் நான் பிறவி எடுத்த பாக்கியத்தை பெற்றவன் ஆவேன். அவன் முகம் திரும்பினதுமே இவர் ஒரு பரவச நிலை அடைந்து புதிய ஜீவன் பெற்றவன் போல் ஒரு உயர்நிலை எய்துகிறார். எனவே இந்த காதல் என்பது எப்படியானாலும் ஒரு மகிழ்ச்சி தருகிற விஷயம்தான். அது உயர்ந்த விஷயத்தில் அந்த தீவிரமான காதல் இருக்கும் பொழுது அது ஒரு மனிதரை உயர்த்தத்தான் செய்யும். பாரதி வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.